தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மறை சாட்சியான புனித ஸ்தேவானிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, புனித ஸ்தேவானை எங்களுக்கு பரிசுத்தத்தின் எடுத்துக்காட்டாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆரம்பகால திருச்சபையில் ஒரு திருத்தொண்டராக உமது சேவைக்கு தன்னை அர்ப்பணிக்க தேர்ந்தெடுத்ததன் மூலம் அவர் காட்டிய உமது அன்பை பின்பற்ற எங்களுக்கு உதவும். புனித ஸ்தேவான் திருச்சபைக்கு சேவை செய்ய அப்போஸ்தலர்களால் முதல் திருத்தொண்டர்களில் ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். இந்த பணியில் நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக சேவை செய்தீர்கள். நீங்கள் மிகவும் உண்மையாக சேவை செய்த கடவுளுக்கு முன்பாக எங்கள் விண்ணப்பங்களை கொண்டு வாருங்கள். திருச்சபையில் உள்ள ஏழைகளின் பொருள் தேவைகளை பூர்த்தி செய்து மற்றவர்களை கடவுளிடம் நெருங்கிச் செல்ல வழிவகுத்தீர்கள். உங்கள் புனித பணி ஆரம்பகால திருச்சபைக்கு நிறைய நன்மைகளை செய்தது. கடவுளுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்ய நாங்கள் எப்போதும் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபியுங்கள். என் வாழ்க்கையில் கடவுளின் அழைப்புக்கு பதிலளிக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய நான் ஒருபோதும் தயங்கக்கூடாது என்று எங்களுக்காக மன்றாடுங்கள். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு கொண்டாடிய மறுநாள் திருச்சபை அதன் ஞானத்தில் புதிதாக பிறந்த மன்னரை வணங்குவதன் விளைவாக துன்புறுத்தலின் யதார்த்தத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. விசுவாசத்தாலும் பரிசுத்த ஆவியாலும் நிரப்பப்பட்ட மனிதர் என்று விவரிக்கப்படும் ஸ்தேவான் மக்களிடையே மிகப்பெரிய அற்புதங்களை செய்தவர். கிரேக்க யூதர்களால் எதிர்கொள்ளப்பட்ட போது அவர் ஞானத்தாலும் தைரியத்தாலும் விசுவாசத்தை பாதுகாத்தார். இதனால் அவர் நியாய சங்கத்திற்கு முன்பாக இழுத்துச் செல்லப்பட்டார். அவரது சொற்பொழிவு வாதத்தால் அவரது எதிரிகள் கோபமடைந்தனர். இதன் விளைவாக அவர் கல்லெறியப்பட்டார். தனது இறுதி தருணங்களில் ஸ்தேவான் தனது ஆவியை இயேசுவிடம் ஒப்படைத்து தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக ஜெபித்தார். முதலில் அவரது தியாக மரணம் ஒரு துயரமான இழப்பாக தோன்றியது. அது துன்புறுத்தலின் அலையை தூண்டியது மற்றும் யூதேயா மற்றும் சமாரியாவின் கிராமப்புறங்கள் முழுவதும் கிறிஸ்தவ சமூகத்தை சிதறடித்தது. இருப்பினும் இந்த சிதறல் எருசலேமுக்கு அப்பால் நற்செய்தியை பரப்பியது. இது பல புதிய மத மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. ஒரு சோகமாக தோன்றிய விஷயம் ஆரம்பகால திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஒரு கிரியா ஊக்கியாக மாறியது. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசிகளின் வித்தாக மாறியது. புனித ஸ்தேவானை இன்று நாம் நினைவு கூர்ந்து மன்றாடுகிற போது கடவுள் தீமையை அனுமதிக்கிறார் என்ற உண்மையும் அதிலிருந்து அதிக நன்மையை பெற மட்டுமே அதனை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் துன்பத்தையோ அல்லது துன்புறுத்தலையோ சந்தித்தால் இன்றைய நாளினுடைய வேண்டுதல் அதற்கு எதிர்மாறாக மாறுகிறது. கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்து பயத்தை நிராகரித்து அவருடைய சித்தத்தை தழுவுகிற போது அவர் ஒவ்வொரு சிலுவையும் மகிமையாக நமக்கு மாற்றுவார் என்ற சிந்தனையை நாம் தியானித்து தொடர்ந்து இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை எந்நாளும் ஒரு சிறகுகளிலே சுமந்து பாதுகாக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய அளவற்ற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிழ்வை எங்களுக்குள் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். உமது இதய அன்பு எந்நாளும் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை உம்முடைய அருள் செயல்பாடுகளினால் எங்கள் வாழ்க்கையில் நிரூபித்து அதனை நிறைவுக்கு வரும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கழுகினுடைய சிறகுகளிலே பாதுகாப்பை அடைகின்ற அந்த குஞ்சுகளைப் போல உமது பிரசன்னத்தின் பாதுகாப்பில் நாங்கள் எந்நாளும் பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். கொடியோடு இணைந்திருக்கும் வரைதான் கிளைக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்தவர்களாய் இன்று உம்மோடு இணைந்து இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்கொள்கிற சிலுவைகளை, இன்னும் பல்வேறு விதமான விமர்சனங்களை நாங்கள் எளிதாக மேற்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும்.
நிறைவான கனியை கொடுப்பதற்காக அழைத்தேன் என்று சொன்னவரே, உமது இணைப்பினால் நாங்கள் கனி கொடுத்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க எங்கள் மீது உமது தூய ஆவியின் வல்லமை நிறைவாய் தாரும். இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்கிற அனைத்து போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் இவற்றின் மத்தியிலே உமது பிரசன்னத்தால் நாங்கள் வியந்து உமது தூய ஆவியின் வல்லமையால் இந்த உலகத்தை ஜெயித்த ஸ்தேவானைப் போல நாங்களும் உமது அருளால் இந்த உலகத்தை ஜெயம் கொண்டு உம்மை மகிமைப்படுத்த உமது அருள் கரங்களுக்குள் எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.